2001ஆம் ஆண்டு இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று ஆட்சி செய்த காலத்திலே சிறுபான்மை மக்கள் கோரிக்கை வைத்தார்கள். புனித ரமலான் மாதத்தில் பள்ளிவாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க அரிசி வேண்டும் என்று கேட்டார்கள். சுமார் 5400 மெட்ரிக் டன் அரிசி கொடுத்து இந்த நோன்பு கஞ்சி தயாரிக்க கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நாகூர் தர்கா சந்தனக்குடி விழாவிற்கு விலையில்லாமல் சந்தனக்கட்டை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அதிமுக அரசு இருக்கின்ற வரை நாகூர் தர்கா சந்தனக்குடி விழாவிற்கு விலையில்லா சந்தனக்கட்டை வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2018 வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்கின்ற இஸ்லாமிய பெருமக்களுக்கு மத்திய அரசு மானியமாக 6 கோடி வழங்கி வந்தது. 2018ஆம் ஆண்டு திடீரென்று நிறுத்தப்பட்டு விட்டது. இஸ்லாமிய பெருமக்கள் என்னை சந்தித்து அந்த மானிய தொகை மாநில அரசு மூலமாக தொடர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அதை நாங்கள் தொடர்ந்து செயல்படுத்தினோம். அந்த நிதி போதாது என்று மீண்டும் இடத்திலே கோரிக்கை வைத்த காரணத்தினாலே 2021ஆம் ஆண்டு 6 கோடி ஹஜ் புனித பயணம் மேற்கொண்ட மானியமாக கொடுத்ததை அதிகரித்து 12 கோடி ரூபாயாக அந்த மானியத்தை அதிகரித்து கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.